ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். இன்று நாம் கூடியிருந்து அத்தனை பேரும் அனுபவிக்க இருப்பது மந்தோதரி சதுஸ்லோகி. பொதுவாகவே சதுஸ்லோகி, சதுரஹா அப்படின்னு சொன்னாலே 4 என்று அர்த்தம். 4 ஸ்லோகங்களை கொண்டதான கிரந்தம். பல சதுஸ்லோகி ஸ்லோகங்கள் உள்ளது. சுவாமி அனந்தான் பிள்ளை ஆண்டாள் நாச்சியார் மீது சாதித்ததான கோதா சதுஸ்லோகி, ராமானுஜர் மீது சாதிக்கப்பட்டதான ராமானுஜ சதுஸ்லோகி, சுவாமி ஆளவந்தார் பெரிய பிராட்டியாரின் மீது சாதித்ததான சதுஸ்லோகி, இப்படி எண்ணற்ற சதுஸ்லோகி கிரந்தங்கள் இருந்த பொழுதிலும் இன்று நாம் அனுபவிக்க இருப்பது மந்தோதரியினுடைய சதுஸ்லோகி. ராவண யுத்தத்திலே ராமபாணங்களால் ராவணன் முடிந்த செய்தியை கேட்டபோது ராவணனுடைய மனைவிமார்கள்லாம் தலைமுடியை அப்படியே நன்னாக விரித்து துக்கம் தாங்க மாட்டாமல் புலம்பிக் கொண்டு யுத்த பூமிக்கே ஓடி வந்து கதறிக்கொண்டு ராவணன் இருந்த இடத்திலே அவனுடைய உடல் மீது விழுந்து புரண்டு அழுதார்கள். கட்டி அணைத்து கொண்டு அழுதார்கள். பாதங்களிலே விழுந்து அவனுடைய தலையை தங்களுடைய மடி மீது பொருத்தி கொண்டு இப்படி பலபடியாக செய்து கொண்டு சத்தமான குரலிலே, உரத்த குரலிலே அழுதார்கள். என்ன சொல்லி அழுகிறார்கள்னா, இந்திரன், குபேரன், யமன் எல்லாரையுமே நடுங்க பண்ணிய வீரன் ஒரு மனிதனால் இப்போ கொலையுண்டு இப்படி தரையிலே கிடக்கின்றானே, இது என்ன விசித்திரமாக இருக்கின்றதே. நல்லதையெல்லாம் விபீஷணன் நல்லதை ஆராய்ந்து சொன்ன பொழுது கேட்காது இருந்தாயே. விபீஷணன் இப்படி அவன் நல்லதை ஆராய்ந்து சொன்னதை கேட்காமல் போனாயே, இப்படி நீயே உனக்கு கேடு விளைவித்து கொண்டாயேன்னு சொல்லி பலபடியாக அழுகின்றார்கள். அப்போது ராவணனுடைய பட்ட மகிஷி, அவனுக்கு மிகவும் பிரியமானவள் மந்தோதரி வந்து மாண்டு கிடக்கக்கூடிய லங்கேஸ்வரனை பார்த்து துக்கம் தாங்க மாட்டாமல் சொல்றாளாம், மகாசூரனான நீ கோபம் கொண்டால் உனக்கு எதிரிலே இந்த தேவேந்திரன் கூட நிற்க நடுங்குவான். ஆனால் இப்போ கேவலம் ஒரு மனிதனால் நீ கொல்லப்பட்டாயே அப்படின்னா அந்த ராமன் கேவலம் மனிதனாக இருக்க முடியாது. இவன் கடலை அணை கட்டி தாண்டி லங்கை மேலே படையெடுத்து வந்தபோதே இவன் ஒரு சாதாரண மனிதன் அல்லன், மனிதன் கிடையாது அப்படின்னு தெரிந்ததே. ராட்சச ராஜாவே, சாக்ஷாத் விஷ்ணு தேவனே தேவர்களுக்கெல்லாம் உதவி செய்வதற்காக மானிட உருவில் வந்திருக்கிறானோ அப்படின்னு தோன்றும்படியா இருக்கு. லக்ஷ்மிநாதனும் சங்கு சக்கரம், கதை, வாழ் முதலிய திவ்ய ஆயுதங்கள் தரித்தவனான பரமபுருஷனே இந்த லோகத்தினுடைய நலனுக்காக ராமனாக வந்திருக்க வேண்டும் என்றுதான் தோன்றுகின்றது. என்ன வேறு யாராலையுமே உன்னை வென்றிருக்க முடியாதேன்னு நிச்சயமாக 4 ஸ்லோகங்களிலே சொல்றாள். இது ராமாயணத்திலே யுத்த காண்டத்திலே வரக்கூடியதாக இருக்கு. மண்டோதரி வாயிலாக சொல்லப்பட்டதான ஸ்லோகங்கள். இதற்கு பெரியவாச்சான் பிள்ளை மிக விரிவாக தனி ஸ்லோக வியாக்கியானமும் அருளி செய்திருக்கார். முன்பு இந்த இந்திரியங்களை எல்லாம் நன்னாக அடக்கி தவம் செய்து வரங்களை பெற்று இந்த 3 லோகங்களை எல்லாம் வென்று நீ அரசாட்சி புரிந்தாய். ஆனா இப்போ அந்த இந்திரியங்கள்லாம் உன்னை பழிவாங்கி விட்டது. முன்னொரு காலத்திலே இந்திரியங்களை வென்று நீ அரசாட்சி புரிந்தாய். இப்போ இந்திரியங்கள் உன்னை வென்று விட்டது. இப்படி நீ அவைகளாலே ஜெயிக்கப்பட்டு மனம் போனபடி பாப காரியங்களை எல்லாம் செய்து இப்போ இந்த கதிக்கு ஆளாகி இருக்கிறாய். நான் உன்னிடத்துல பல முறை சொன்னேனே, ராமனை பகைக்க வேண்டாம், நட்பை தேடு அப்படின்னு சொல்லு. எத்தனை முறை சொன்ன பொழுதும் நீ கேட்கவில்லையே. உனக்கு உட்பட்ட என்னை குறைவாக நினைத்தாய். ஆனால் ஒரு ராஜமகிழ்ச்சியான சீதையை போய் சிறையிலே இட்டாயே. அவளுடைய பதிவிரதா தர்மம் இப்போ உன்னை அழித்து விட்டது. பார்த்தா சீத்தை குலத்திலோ அழகிலோ கல்வியிலோ எனக்கு ஒப்பானவள் அப்படின்னு சொல்ல முடியாது, மேம்பட்டவள்னும் சொல்ல முடியாது. ஆனாலும் நீ என்னை அலட்சியம் பண்ணினாய், அவளை ஆசைப்பட்டாய், இப்போ நாசமடைந்து இருக்கிறாயே. ஆனால் பார்த்தால் விபீஷணன்
அவன் ராமனுக்கு நண்பனாகி சுகமடைந்தான். நீ இப்போ அவனுக்கு எதிரியாகி கெட்டு போனாயேன்னு பலபடியாக சொல்லி புலம்புகின்றாளாம். தானவ அரசன் மயன் புத்திரி நான் மயனுடைய புத்திரி, ராட்சசராஜனான ராவணனுடைய பட்ட மகிழ்ச்சி, இந்திரனையும் வென்ற வீரனுடைய தாய். இந்திரஜித்து அப்படின்னு சொன்னா இந்திரனை வென்றவன் அவன். அந்த அப்படிப்பட்ட வீரனுடைய தாய் என்றெல்லாம் நான் கர்வம் கொண்டிருந்தேன். ஆனா என்னுடைய கதி இப்படி ஆனதே. 3 லோகத்துக்கும் பெரும் பயத்தை விளைவித்தவன், கைலாச மலையை அசைத்தவன், திக்பாலகர்களையெல்லாம் வென்றவனான மாவீரன் நான் இப்படி உன்னை இந்த நிலையிலே பார்க்கும்படி தௌர்பாகியம், துரதிருஷ்டசாலின்னு சொல்லும்படியான தௌர்பாகியத்தை அடைந்தேனே. நீ மட்டும் எப்படி தனியாக ஸ்வர்க்கத்துக்கு போனாய்? உன்னை பிரிந்து உயிர் வாழும் நான் என்ன கல் நெஞ்சம் படைத்தவளா? மாவீரன் சொல்லக்கூடிய நீ யுத்த களத்திலே உயிர் துறந்ததனால் நிச்சயம் நீ வீரர்களுக்குன்னு சொல்லக்கூடிய ஸ்வர்க்கத்துக்குத்தான் சென்றிருப்பாய். ஆனா இங்கே ராமனோடு நட்பு பாராட்டிய விபீஷணன் வாழ்ச்சி பெற்றான். லங்கா சாம்ராஜ்யத்தையே கொடுத்தார், அருளை கொடுத்தார். நான் ஒருத்தியே இப்படி தனிமையை அனுபவிக்கும்படிக்கு விடப்பட்டேனே, என்ன தௌர்பாகியம், நான் என்ன துரதிர்ஷ்டம் செய்தேனோ. இப்போ நீ மாண்டு போனதனாலே சூரிய கிரணங்கள்லாம் பயமில்லாத லங்கைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறது. இப்படி ஒரு அவமானம் வந்திருக்கும் பொழுதும் நீ படுத்து கொண்டிருக்கிறாயே, எழுந்திருக்க மாட்டாயா அப்படின்னு பெரிய திருமொழி பாசுரத்திலே திருமங்கையாழ்வார் எடுத்து காட்டுவதை இங்கே காட்டுகின்றார் வியாக்கியாதா. நீ முன்னே அரசாட்சி செய்யும் பொழுது சூரிய கிரணம் கூட தன்னுடைய கிரணங்களை படருவதற்கு அஞ்சி ஒளிந்து கொள்ளும். இப்போ நீ மாண்டு போனதனாலே பயமே இல்லாது சூரிய கிரணங்கள்லாம் லங்கைக்குள்ளே பிரவேசித்திருக்கின்றதே. இப்படி ஒரு அவமானம் வந்திருக்கும் போதும் படுத்து கொண்டிருக்கிறாயே, நீ எழுந்திருக்க மாட்டாயா? ராவணன் பட்டு கிடக்க அவன் பாரியை சொல்றாள், அதாவது மந்தோதரி, ஆதித்ய கிரணங்கள் இங்கு புகுந்து சஞ்சரியா நின்றன கிடாய் என்று சொன்னாளே. அந்த பரிபவம் பொறாமல் பிணம் எழுந்திருக்கும் என்று பார்த்து சொன்னாள். இப்போ இதுக்கு முன்னே இப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதது இப்போ நடந்து விட்டதே. முன்பு நெல் உலர்த்த வேண்டியது இப்போ சஞ்சரித்து போகும்படியா இருக்கே, நிர்பயமாய் உலாவுகின்றது. பயமே இல்லாமல் இந்த சூரியன் தன்னுடைய கிரணங்களை படரும்படி செய்து கொண்டு உலாவிக் கொண்டிருக்கிறானே. நீயோ இப்போ அன்போடு இந்த பூமியை அணைத்து கொண்டு படுத்து கிடக்கிறாய். அன்புக்கே இடமில்லாதவளாக என்னை துறந்து ஏன் என்னோட இப்படி பேசாமல் இருக்காயின்னு சொல்லி பலபடியாக சொல்லி புலம்பி தள்ளுகின்றாள். புலம்பி மூர்ச்சையே அடைந்து விட்டாள். அப்போது ராமன் விபீஷணனிடத்திலே சொல்றானாம், இந்த ஸ்திரீகளை எல்லாரையும் பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டு நீ மேலே ஆக வேண்டியதையெல்லாம் செய் என்று சொன்ன உடனே விபீஷணன் மனசுக்குள்ளே நினைத்து கொள்றார், நான் முன்பு சொன்னதற்காக இப்படி சொல்றாரோ, அவர் மனதை சரியாக உணர வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டு, இந்த ராவணன் தர்மத்தை துறந்தவன், அவன் தர்மப்படி நடக்காதவன்னா, பிறரை கொடுமைப்படுத்துபவன், பரஸ்திரீகளையெல்லாம் புணர்வதிலே ஊக்கமுடையவன். அவன் எனக்கு உடன் பிறந்தவன் சொன்னாலும் கூட எனக்கு எதிரிதான். இவனுக்கு தகன சமஸ்காரம் பண்ண எனது மனது இசையவில்லை என்று ராமனிடத்துல சொன்னானா. மனசுக்குள்ளே நினைத்தார். உடனே ராமன் அவனை நோக்கி சொன்னாராம், ஏ ராட்சசர்களுக்கெல்லாம் அரசனானவனே, உன்னோடு உதவியினால் தானே நான் இப்பொழுது வெற்றி பெற்றேன். அதனாலே நான் உனக்கு நல்லதையே செய்ய கடமைப்பட்டிருக்கேன். உன்னோடு உதவியால் தான் நான் இப்பொழுது வெற்றி பெற்றேன். அதனால் உனக்கு நன்மைகளையே சொல்ல நான் கடமைப்பட்டவனாவேன். நீ உன்னுடைய சகோதரனுக்கு தகன சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணுவதுதான் உனக்கு நன்மையானது. எனக்கும் அதுதான் விருப்பம். சரி, அவன் துர்நடத்தை உடையவன், தோஷங்கள் பல உடையவன் என்று சொன்னாலும் கூட நற்குணங்களும் பல அமைந்தவனாய் இருக்கின்றானே. என்னென்ன நற்குணங்கள்? வேதம் ஓதியவனாய் இருக்கின்றான், சிறந்த பராக்கிரமசாலி. மேலும் விரோதங்கள் அவன் இறந்ததும் இப்போ போய்விட்டது. விரோதம்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவன் போனவுடனே விரோதங்களும் முடிந்து விட்டது. அதனால இனிமேல் அவனிடத்துல விரோதம் செய்ய முடியாது
நம்முடைய காரியமும் பயனில்லாமல் போய்விடும். அதனால இனிமேல் விரோதம் பாராட்டுவது அப்படிங்கிறது சரியல்ல. அதனாலே சாஸ்திர விதிப்படி இவனுக்கு தகன சடங்குகளை எல்லாம் நீ செய்வதுதான் தகுந்தது என்று சொன்னான். மரணாந்தாதி வைராணி யதாதவ அப்படின்னு சொன்னதை அப்படியே மீண்டும் மறுபடி சொல்லுகின்றார். திருவாய்மொழி ஈடிலே கேசவன் தமர் 2ஆம் 10 பதிகத்திலே வியாக்கியானம் அந்த பிரவேசத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சர்வேஸ்வரன் ஒருவனை விஷயீகரித்தால் அது பின்னை அவனளவிலே நில்லாதிரே. சர்வேஸ்வரன் ஒருவனை விஷயீகரித்தான், ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு சொன்னால் அது அவனிடத்திலே நில்லாது. மரணாந்தாதி வைராணினா ருஷிகளானவர்கள் தங்களுடைய குடியிருப்பை அழித்து மைதிலியை பிரிந்து தம்முடைய உயிர்நிலையிலே நலிந்தார் போலே ஜடாயு மகாராஜரையும் நலிந்து இவையெல்லாம் இவன் இனி செய்ய மாட்டானே, இனிமேல் இவன் செய்ய போறானான்னா இனிமேல் இவன் செய்ய மாட்டான். ருஷிகளினுடைய குடியிருப்பை எல்லாம் அழிப்பானான்னா அழிக்க மாட்டான். மைதிலியை இவன் கவர்ந்து செல்வானான்னா இனிமேல் செய்ய போவது இல்லை. அதனாலே இந்த விரோதங்களை எல்லாம் இவன் செய்யப்போவது இல்லை. மரணாந்தானி வைராணி நிர்விருத்தவகா நகா பிரயோஜனம், நம் பயன் கைகூடியது. அதனாலே நாம் செய்யும் நன்மையை இவன் விலக்காதிருக்க வேண்டும் என்றுதான் இருந்தோம். அதனாலே இப்பவன் அப்போ நாம் செய்யக்கூடிய நன்மையை அவன் பெறவில்லை. அதாவது நாம் தேடி இருந்தது இப்போ சித்திக்க பெற்றோம். அதாவது இப்போ பெருமாள் நல்லது செய்கின்றார் அப்படின்னா அதை விலக்காமல் இருப்பது, அதை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது இப்போ ராவணன் செய்து கொண்டிருக்கான். கிரியதாமஸ்ய சம்ஸ்காரகா, இவன் நாம் செய்யும் நன்மையை விலக்காததான அளவு இப்போ இருக்கும் பொழுதோ நாம் செய்யாமல் இருப்பதுங்கிறது ஏற்றம் அல்ல. மமாபியேஷ யதாதவ, நீர் இப்படி செய்ய மாட்டேன் என்று இருந்தால் இது ஏற்றமுடையதா? நாம் இவனுக்கு வேண்டுவனவெல்லாம் செய்ய வேண்டியது, நீர் செய்ய வேண்டியது, நீர் விருப்பமில்லைன்னு சொன்னால் கூட நீ செய்ய வேண்டியது கடமையாகின்றது. விபீஷணா, நீ செய்ய விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் கூட உனக்கு உடன் பிறந்தவன், அதனால் நீ செய்ய வேண்டும். இல்லை நீ செய்ய மாட்டேன் என்று நினைத்து கொண்டிருந்தீர் என்று சொன்னால் உமக்கு உடன் பிறந்தவன் எனக்கும் அதே உறவு ஆகின்றான். அதனாலே நான் சம்ஸ்காரத்தை செய்கின்றேன், நீ அங்கே சென்று பார்த்து கொண்டிருன்னு பெருமாள் திருவுள்ளம். விபீஷண ஆழ்வான் பக்கல் ஓரம் ராவணனளவும் சென்றது. அதைத்தான் முதல்ல சொன்னார். என்னது? சர்வேஸ்வரன் ஒருவனை விஷயீகரித்து விட்டால் அது பின்ன அவன் அளவிலே நில்லாது, அவனுடைய அளவு மாத்திரம் நிற்காது, அவனை சார்ந்தவர்களிடத்திலும் எம்பெருமானுடைய அனுகிரகம் செல்லுங்கிறதுக்கு இந்த இடத்திலேயே தெரிந்து கொள்ளலாம். விபீஷண ஆழ்வானை அனுகிரகித்தார், ஏற்றுக்கொண்டாருங்கிறது இப்போ ராவணனளவும் வந்திருக்கிறது. சஞ்சாத பாஷ்பகா அப்படின்னு சொல்லும்படிக்கு பொறுக்க மாட்டாமல், வாலிக்காக கண்ணநீர் பொறுக்க மாட்டாமல் கண்ணநீர் வழிந்தது வாலிக்காக. சுக்ரீவனை ஏற்றுக்கொண்டார்னா வாலிக்காகவும் அனுகிரகம் பண்ணினார். வாலிக்காக மகாராஜர் கண்ணநீர் பொறுக்க மாட்டாமல், சுக்ரீவனுடைய கண்ணீரை பார்த்து பொறுக்க மாட்டாமல் தாமும் கண்ணநீர் விழவிட்டார் அப்படின்னு சொல்றது. அப்படி மந்தோதரி விலாபத்திலே பெருமாளுடைய பெருமேன்மையை அவள் வெளியிடக்கூடிய 4 ஸ்லோகங்களை பெரியவாச்சான் பிள்ளை தனிஸ்லோக்கி வியாக்கியானத்திலே விளக்கி அருளி உள்ளபடியைத்தான் நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். ஆக இதனுடைய சாரம் என்னன்னு கேட்டால், மந்தோதரி சதுஸ்லோக்கியில் பெருமாளை பரவஸ்து என்று தானே அறுதியிட்டு தான் அறிந்த பிரகாரத்தை பிறருக்கும் அறிவிப்பதாக எண்ணி ராவணனை நோக்கி சொல்றாள். தான் அறிந்து கொண்டாள், வந்திருப்பவன் ராமன், அவனே பரவஸ்து பெருமாள், அவனே பரபிரம்மம் என்பதை தான் அறிந்த பிரகாரத்தை மற்றவர்களுக்கும் சொல்லும்படியாக ராவணனை பார்த்து சொல்லும்படி இங்கே சொல்றாள். பிறருக்கு சொல்றத ராவணனிடத்தில் சொல்கின்றாள். என்ன சொல்றாள்? இவர் கேவலர் அல்ல, பரவஸ்துவான நாராயணன் என்று நிஷ்கரித்து தலை கட்டுகிறாள் இந்த சதுஸ்லோகியில். அதுதான் பிள்ளை இங்கே அவதாரிக்கையிலே காட்டி கொடுக்கிறார். பெரியவாச்சான் பிள்ளை தனிஸ்லோகி வியாக்கியான அவதாரிக்கையில் சொல்றது என்ன? ராவணனை பார்த்து சொல்லும் விதமாக அத்தனை பேருக்கும் அறுதியிட்டு சொல்கின்றாள். வந்திருப்பவன் ராமன் பெருமாள்,
அவனே பரவஸ்து என்று தானே அறுதியிட்டு தான் அறிந்த பிரகாரத்தின் படிக்கு சொல்லக்கூடியதாய் அமைந்திருக்கின்றது. ஆக 4 ஸ்லோகங்கள் முறையே ஒரு பகுதிகளாக சுருக்கமான வியாக்கியானங்கள், அதை நாம் கூடியிருந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அடியேன்.